அன்னாளுக்கு குழந்தை பிறந்துச்சு. அன்னாளுக்கு என்ன பிறந்துச்சு? குழந்தை பிறந்துச்சு. வேறு அங்கே பெத்லகேமில் வேறு யாருக்கும் குழந்தை பிறக்க இல்லையா? ஸோ ஆனால் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது எல்லாம் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ அது அற்புதம். ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு சோத்திரம், அது அற்புதம். பட்டு அன்னாளுக்கு குழந்தை பிறந்தது அது அற்புதம் அல்ல, அது அதிசயம். ஏன்னா அன்னாளுக்கு குழந்தை பிறந்தது அவளை மட்டும் சந்தோஷப்படுத்தவில்லை, இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இப்போது ஒரு தலைவலி சுகாச்சுன்னா அது அற்புதம். ஒரு கேன்சரையே கர்த்தர் குணமாக்கிட்டான்னு அதுக்கு பேர் என்னது? அதிசயம். ஏன்னா தெரியுது. ஸோ ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இந்த இவங்களை கொண்டு சாட்சியாக கொண்டு நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா கால்வலி சுகாச்சு கொண்டு போ அங்கே போவாங்க. நான் கேன்சர்னால 4th ஸ்டேஜுக்கும் போனேன். ஆமேன். இது பிளட்டு கேன்சரு. எனக்கு மரணத்துக்கான நாளை குறிப்பிட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஆமேன் அவர்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் என்னை குணமாக்கினார். அதுக்கு பேர் என்னது? அதிசயம். அப்போது நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் செய்த சில கிரியைகளை நீங்கள் மட்டும் அறிய போவது கிடையாது. தேவன் நமக்கு செய்கிற கிரியைகளை கர்த்தர் அநேகர் அறிய வைக்க போகிறாரு. ஓ ஆமென். அது என்ன மட்டும் சந்தோஷப்படுத்தாது, அது அநேகரை சந்தோஷப்படுத்த போகிறது. காரணம் அது அதிசயம். நான் சொல்லுவேன், மோசே ஒரு அதிசயம். சொல்லுங்க, மோசே யாரு? ஒரு அதிசயம். ஒரு ஆமேன் வரமாட்டேன். ஏன்னா மோசே நாட்களிலே, நான் போன பாயிண்டில் அதை கனெக்ட் பண்ண சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். மோசே நாட்களே பிறந்த எல்லா பிள்ளைகளும் மரித்தார்கள். ஆனால் மோசே மட்டும் கர்த்தர் என்ன செய்தார்? காப்பாற்றினார். அது அற்புதம். அதிசயம் என்னன்னா, எந்த அரண்மனையிலேருந்து பிறக்கிற ஆண் குழந்தைகள் கொல்லப்படணும் சட்டம் ஏற்றப்பட்டதோ அதே அரண்மனையில் வச்சு அந்த பிள்ளையை காப்பாற்றினாங்க. பார்த்தீங்களா? அவன் பராமரித்தார்கள், வளர்த்தினார்கள். அதுக்கு பேர் என்னது? அதிசயம். புரிகிறவங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? நான் இதை சொல்லும்போது உங்கள் இருதயத்தில் ஆழமாக பதியணும். தேவன் எனக்கு செய்கிற கிரியை அது என்னை நான் மட்டும் அறிவது கிடையாது, அது எனக்கு மட்டும் தெரிவது கிடையாது, அது அநேகரை கர்த்தர் தெரியப்படுத்த போகிறாரு. ஆமேன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். திருமணமாகி ஒரு வருஷத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா சந்தோஷம். ஆண்டவர் எப்படியோ குழந்தை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். அது அற்புதம். 10 வருஷம் ஆச்சு. ஆமென். ஸோ 14 வருஷம் ஆச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. 14 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கும் போது அதுக்கு பேர் என்னது? சத்தமாக சொல்லுங்க. அது ஊர் ஃபுல்லாக பேசப்படும். அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டாங்க, கன்சீவ் ஆகிட்டாங்களா. மற்ற இன்னொருத்தன் மேரேஜ் ஆகி ஒரு 3 மாதம் 4 மாதம் கன்சீவ் ஆகிட்டான். சந்தோஷம். அப்பா ஆண்டவரே அற்புதம் செஞ்சிட்டுங்கப்பா, சோத்திரம். சந்தோஷம் அவங்கள மட்டும். பட்டு 14 வருஷத்துக்கு பிறகு 15 பல சாட்சிகளை கேட்குறோம். இப்போ கூட நான் ரீசெண்டாக ஒருத்தங்களை கேட்டேன். சோத்திரம். 14 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் அற்புதத்தை செய்தார் என்று. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஒரு இப்போ போன சண்டே ஒரு சொன்னால் அவங்க பிள்ளை சோத்திரம் வெளிநாட்டில் இருந்தால் 11 வருஷம் குழந்தை இல்லை. அவர் சொன்னார், என் பிள்ளை வெளிநாட்டிலேருந்து ஃபேமிலியாக வரும்போது வெளியே வர்றவங்க நாங்கள் பிக்கப் பண்ண போகும்போது எல்லாரும் ஆமேன் குழந்தையோடு அவங்க வெளியே வருவாங்க. எனக்கு பிள்ளை மட்டும் ஒரு பேக்கையும் சூட்கேஸையும் கொண்டு வரும். எனக்கு அவ்வளோ வலியாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் 11 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் அழகான ஒரு குழந்தையை கொடுத்தார். புரிகிறவங்க? ஆமென். அப்போது உடனே நடக்கும்போது அது சிலரை மட்டும் தெரியுது, சிலரை சந்தோஷப்படுது. பட் இது தாமதமாய் கர்த்தர் சிலதை செய்யும்போது அது ஏகப்பட்ட ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறது. அது அநேகரை அறிய வைக்கிறது என்றால் அது அதிசயம். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கர்த்தர் உனக்கு செய்வதை குறித்து நீ மட்டும் சந்தோஷப்பட போகிறது கிடையாது, தேசமே கர்த்தர் சந்தோஷப்பட வைப்பாராக. ஐயோ ஐயோ, புரிகிறவங்க சத்தமாய் ஆமென். அது எனக்கு தெரிகிறதோடு நிற்காது, அது அநேகரை தெரிய வைக்கிறதாய் கர்த்தர் வைப்பாராக. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், அற்புதத்தை செய்வேன் என்றல்ல, எதை செய்வேன்? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொன்று,
பாருங்க, அதாவது எனக்கு கர்த்தர் ஒன்று செஞ்சாருன்னா அதை நான் சொல்கிறேன். எனக்கு சுகம் தந்தார், எனக்கு பலன் தந்தார், எனக்கு வியாதியை குணமாக்குனார், நான் சொல்கிறேன்னா அதுக்கு பேர் அற்புதம். ஆமே. ஸோ நான் இப்படியெல்லாம் இருந்தேன், ஆனால் கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தரின் தொழிலை ஆசீர்வதிச்சார், இது அற்புதம். ஆனால் எனக்கு கர்த்தர் ஒன்று செய்ததை குறித்து உலகமே அதை குறித்து பேசுதுன்னா அதுக்கு பேர் என்னது? அதிசயம். ஆமே. நீங்கள் என்ன மைண்டில் இருக்கிறீங்கன்னா, யாருக்கு நடந்தால் எனக்கு என்ன? ஆமே. நான் என்ன மைண்டில் பேசுகிறேன்னா, கர்த்தர் நம்மை அப்படி கர்த்தர் சொல்ல வைப்பாராக. அதனால தான் இந்த வெளிச்சத்தை நமக்கு தந்து கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராலே கர்த்தர் பேச வைக்கிறாரு. சத்தமாய் ஒரு ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிடங்கள் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்னாளுக்கு குழந்தை பிறந்ததை குறித்து அன்னாள் பேசினதை காட்டிலும் அன்னாளுக்கு குழந்தை பிறந்த குறித்து தேசம்தான் அதிகமாக கத்த பேச வச்சார். இன்னைக்கு வரைக்கும் கத்த பேச வச்சு கொண்டு இருக்கிறாரு. ஆமே. பக்கத்தில் உள்ள கேட்கிட்டு சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் செய்வதை குறித்து அநேகர் பேசுவார்கள், மற்றவர்கள் கர்த்தர் பேச வைப்பாரு, தேசம் கர்த்தர் பேச வைப்பாரு. சத்தமாய் ஆமென்.